அனைவருக்கும் வணக்கம். இனி வரக்கூடிய நாட்களில் கும்பராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. மகிழ்ச்சியான காலகட்டமாக இந்த காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த ராசியில் பதியக்கூடிய குரு பார்வை உங்களுடைய சில வாரங்களில் தனஸ்தானத்தில் பதிய போவதால் குரு பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தற்போதே தெரிய துவங்கும் அப்படின்னும், தன வரவு மகிழ்ச்சி கடல்ல ஆழ்த்தும் எனவும், 7.5 சனியை மீறிய நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்க துவங்கும் அப்படின்னும், தன லாப அதிபதி குரு பகவான் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கறதால பொருளாதார நிலை சாதகமாகும் அப்படின்னு உங்களுக்கு பலன்கள் சொல்லிக்கிட்டே போகலாங்க. அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுதோ அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு வீட்டில் ரொம்ப கஷ்டம், கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் இருக்குது, அந்த கடன் அடையிறதுக்கான வழியே கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? கவலையே படாதீங்க. உங்களுடைய நேரத்தை நல்ல நேரமாக நம்ம மாற்றும்போது கண்டிப்பாக அனைத்தும் மாறுங்க. உங்களுக்கு கிரக தோஷங்கள் ஏதாவது இருக்குது, அதை நம்ம சரி செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் மாறும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு அனைத்து விதமான ஏற்றத்தாழ்வுகளையும் சமாளித்து விடுவீங்க அப்படின்னும், வீண் கவலைகளை விடுத்து நீங்கள் கடமைகளை சரியாக செய்தால் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நல்ல காலம் அமையும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். கையில் பணம் புரள்வதால் கவர்ச்சியான விளம்பரத்தை நம்பி புதிய தொழிலில் இறங்க வேண்டாம். நீங்கள் எந்த ஒரு தொழிலை செய்யணும் அப்படின்னாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. யாரையுமே முதல்ல ரொம்ப நம்பி முதலீடு செய்வது இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டாகும். கையில் பணம் புரள்வதால் கவர்ச்சியான விளம்பரத்தை பார்த்து ஏமாற வேண்டாம். வெளிநாட்டு வேலை முயற்சி கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதே போல் 28/4/2026 இருந்து உங்களுக்கு இனிமேல் நல்ல காலம் பிறந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பிட்டு மன உளைச்சல் காரணமாக யாரை பார்த்தாலுமே உங்களுக்கு கோபம், டென்ஷன் இவையெல்லாம் ஏற்படலாம். ஆனால் இனிமேல் அது எல்லாமே மாறக்கூடியதாக இருக்கும். முக்கியமாக சனிக்கிழமை நாட்களில் கால பைரவரை நீங்கள் வழிபாடு செய்கிறது, கால பைரவ அஷ்டகம் படிக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பிட்டு இன்னும் கும்பராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ நீங்கள் அறுபடை வீடுகளுக்கு போயிருக்கீங்களா? உங்களுடைய வழிபாடுகள் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நிறைய பேர் அறுபடை வீடுகளுக்கு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை எனக்கு இப்போ வரைக்கும் ஏற்படலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. முக்கியமாக கும்பராசிக்காரர்களுக்குன்னு பார்க்க போனால், உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையுமே கூடுதல் உழைப்பின் மூலமாக செய்து முடிக்க வேண்டியது இருக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். தம்பதிகள் இருவரும் எந்த ஒரு முடிவையும் நிதானமாக யோசித்து எடுக்கிறது ரொம்பவே நல்லது. சகோதரர் வழியில் இனிமேல் உங்களுக்கு எல்லாமே சிறப்பானதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் அவர்கள்கிட்ட பகிர்ந்து செய்யும்போது ரொம்பவே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். யாரையுமே நீங்கள் கஷ்டப்படுத்தாமல் நடந்துக்கிறதே உங்களுக்கு இப்போது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு நீங்கள் ஒரு சொல்லும்போது 1க்கு 2 முறை யோசித்து பேசணும். எடுத்தங்கவித்தனை யாரையும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பேசிடாமல் இருக்கிறது தான் இப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு நிதானம் தேவை அப்படின்னும், வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் அப்படின்னும், வீடு மனை ஆகியவற்றை வாங்குவதற்கு இருந்து வந்த தடைகள் நீங்கும் எனவும் சொல்லலாம். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு உங்களுக்கு லாபத்தை தராவிட்டாலும் கூட வருமானத்துக்கு குறைவு இருக்காது. தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய திட்டத்தை நீங்கள் தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தங்களுடைய பணியில் மட்டும் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. மற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது வீண் பிரச்சனை வராமல் தடுக்கும். குடும்பத்தில் அமைதி உண்டாக கோபத்தை நீங்கள் குறைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு
பெண்களுக்கு அறிவுபூர்வமாக செயல்பட்டு சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதன் மூலமாக நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். கலைத்துறையினருக்கு பாதுகாப்பு அவசியம். பொருள் வரவில் குறைவு ஏற்பட வாய்ப்பு இல்லை. அரசியல்வாதிகளுக்கு உறுதியும் துணிவும் நிறைந்திருக்கும். மாணவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் உண்டாகும். மேல் படிப்பு பற்றிய சிந்தனையில் நீங்கள் ஈடுபடுவீங்க. சக மாணவர்களுடைய விவகாரங்களில் நீங்கள் தலையிடாமல் ஒருங்கிணைந்து இருப்பது நல்லது. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் காரிய தடை ஏற்படலாம். மனதில் ஏதாவது குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். மேலும் சாமர்த்தியமான பேச்சு கை கொடுக்கும். பண வரத்து திருப்தியாக இருக்கும். நீண்ட நாட்களாக இழுத்து வந்த வீண் பிரச்சனைகள் நீங்கும். மரியாதை அந்தஸ்து கண்டிப்பாக உயரும். வெளிநாட்டு பயணங்கள் கைகூடும். எதிர்பார்த்த காரியம் கண்டிப்பாக வெற்றிகரமாக நடந்து முடியும். சக ஊழியர்களோடு கடுமையாக பேசாமல் நிதானமாக கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும். உறவினர் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு உயரும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையில் நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலமாக சந்தோஷம் உண்டாகும். பண வரத்து கண்டிப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் வியாபார சிக்கல்கள் நீங்கி உங்களுக்கு நன்மை நடைபெறும். கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீங்க. தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய முயற்சி மேற்கொள்வீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள திடீர் மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். அக்கம் பக்கத்தினரோடு அனுசரித்து போகிறது நல்லது. உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயக பெருமானுக்கு அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து இப்போ நீங்கள் வழிபடும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய நாட்களில் கும்பராசிக்காரர்களுக்கு பொதுவாக சொல்லும்போது எல்லா பலன்களுமே சாதகமானதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிகமான கவனம் செலுத்துறது தான் இப்போது நல்லது. தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் வாக்குவாதம் வைத்து கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. முக்கியமாக நீங்கள் யாருக்கையாவது பேசுகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து பேசுறது ரொம்பவே நல்லது. வம்பு வழக்குகளுக்கு போகாமல் இருக்கிறதே இப்போ உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இனி உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் பணவரவு திருப்தி தரக்கூடியதாக இருக்கும். பிள்ளைகளால் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும். வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி உண்டாகும். உடன் பிறந்தவர்களுடைய வருகை மனதுக்கு மகிழ்ச்சியை தரதாக இருக்கும். தடைப்பட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள் நடைபெறதுக்கான சூழ்நிலை கனிந்து வரும். அரசாங்க வகையில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கவனமாக இருக்கணும். அலுவலக பணிகளை குறித்த நேரத்துக்குள்ளே முடித்து விடுவீங்க. எதிர்பார்த்த பண உதவி கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் லாபம் கண்டிப்பாக அதிகரிக்கும். சக வியாபாரிகளோடு சுமூகமான போக்கு ஏற்படும். பங்குதாரர்கள் அனுசரணையாக இருப்பார்கள். கடன் வாங்கி முதலீடு செய்வதை தவிர்க்கணும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய பெண்களுக்கு உற்சாகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். அலுவலகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து நடந்துக்கிறது ரொம்பவே நல்லது. குறிப்பிட்டு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும். துர்க்கையுடைய வழிபாடு மேற்கொண்டு வந்தீங்க அப்படின்னாலும் சரி, அதனால் உங்களுக்கு நல்லதொரு பலனே உண்டு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக ஆரோக்கியம் சிறிதளவு பாதித்தாலும் உடனே சரியாயிடும். சிலருக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அலுவலக பணிகள் உங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். நீங்களும் அதில் உற்சாகமாக ஈடுபடுவீங்க. அதிகாரியினுடைய ஆலோசனை உங்களுடைய பணியில் ஏற்பட சந்தேகங்களை நீங்கள் நிவர்த்தி செய்வதாக இருக்கும். சலுகைகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. சக வியாபாரிகளோடு தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். பொறுமை மிகவும் அவசியம். மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலைக்கு செல்கிறவங்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் ரொம்ப பயனுள்ள நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.
அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.